கோர்ட்டுக்கு போகணும். பஸ் சார்ஜுக்கு 2 ரூபா கூட பாக்கெட்ல இல்ல. என்ன வக்கீல் பொழப்பு? 5 ரூபா. இன்னொரு 5 ரூபா இருந்தா கோர்ட்டுக்கு ஆட்டோவிலே போலாமே. நமக்கும் அதிர்ஷ்டம் இருக்கு. 50. வேலை யாரையும் காணும். 50. இத வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு டாக்ஸிலே போவேன். 500 ரூபா இத வச்சுக்கிட்டு ஃபாரின் கோர்ட்டுக்கு ஃபிளைட்லயே போவேன், ஃபிளைட்லயே வருவேன். ஆஹா, இன்னைக்கு கார்த்தால ஆத்துக்காரு முகத்தில் மூச்சம் போல் இருக்கு. அதான் பணமா வந்துட்டே இருக்கு. இன்னும் என்னெல்லாம் வரப்போகுதோ, இன்னும் என்னெல்லாம் கிடைக்க போகுதோ. யோ, யாரையா நீ? எதுக்கு அடிச்ச? நான் உன்னை அடிச்சேன்ல. நீ உண்மையான வக்கீலா இருந்தா என்ன கேஸ் போட்டு உள்ள தள்ளு. இல்லன்னா இந்த பணம் எல்லாம் என்றது திருப்பி கொடு. யோ, நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த தேச தந்தைய கையில கொடுத்து என்ன கவுத்துட்டியா? பணத்தெல்லாம் நான் திருப்பி தரமாட்டேன். நான் நல்லா இருக்கணும், அதுக்காக நீ உள்ள இருக்கணும். கோவிந்த வந்துட்டானா? வந்துட்டா சார். அவன் எதுக்காக அடிக்கடி ஜெயிலுக்கு வரான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் எந்த காரணத்தை கொண்டும் கைதி நம்பர் 234 சந்திக்கவே கூடாது. அப்படி சந்திச்சிட்டான்னா என் வேலை போயிடும். அவனுங்க 2 பேரும் சந்திச்சா அவனுங்க தப்பிச்சிருவானுங்க, நான் தப்பிக்கவே முடியாது. சந்தன காந்தோப்புல தயிர் விக்கிற பொம்பளை தயிர். அடிக்கடி வெளியே போயிட்டு வரீங்களே, மறுபடியும் தெருல வந்தா எந்த கட்சி நான் ஜெயிக்கணும் சொல்லுங்கண்ணே. சொல்ல மாட்டேன். தம்பி தம்பி, ஊருக்கு போனீங்களே, என் பையனை பாத்தீங்களா? பரீட்சை எழுதிட்டானா? பாஸ் ஆயிடுவானா? சொல்லுங்க தம்பி, ஏதாவது சொல்லுங்க தம்பி. என்ன எதுவும் கேட்காத தம்பி. தம்பி, அக்காவை பாத்தீங்களா? அக்கா பொண்ணுகளை பாத்தீங்களா? ஏதாவது சொன்னாங்களா? குட் பை. அண்ணே, எங்க வீட்டுக்கு போனீங்களா? புள்ள குட்டிங்களா பாத்தீங்களா? ஏதாவது சொன்னாங்களா? அண்ணே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சொல்ல மாட்டேன். என் மாப்பிள்ள 5 வருஷமா இந்த ஜெயில இருக்காரு. நான் எத்தனை தடவை இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கேன். ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுங்க, என் மாப்பிள்ளைய பாக்குறேன். யாராவது ஹெல்ப் பண்ணீங்களா? ஜெயிலர் விட மாட்டேங்கிறாரு. அப்ப நானும் சொல்ல மாட்டேன். நீங்க இந்த ஜெயிலுக்கு புதுசா? ஆமா. என்ன குத்தம் பண்ணிட்டு நீங்க ஜெயிலுக்கு வந்தீங்க? வரதராசன் கொலை பண்ண முயற்சி பண்ண புடிச்சு உள்ள போட்டாங்க. நீங்க என்ன? அந்த வரதராஜனை காப்பாத்த போனேன், என்ன புடிச்சு ஜெயில போட்டாங்க. நீங்க? அந்த வரதராஜனை நான் தான். ஏங்க வார்டன், முதல் அளவுக்கு நம்ம ஜெயில் அந்த அளவுக்கு நீட்னஸா இல்லையா? ஏன் பாரு, ஜெயிலுக்குள்ளார வரும்போது கழட்டி கொடுத்த சட்ட மாதிரியா இருக்குது. அப்போ உங்களுக்கு செலவு பண்ணி இஸ்திரி போட்டு மடிச்சு கொடுக்கணுமோ? ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை நான் ஜெயிலுக்கு வர்றேன். இதை கூட நீங்க எல்லாம் செய்யக்கூடாதா? மாப்பிள, ஒரு வாரம் ஜெயில சந்தோஷமா வந்து இருந்த மாப்பிள, நாளைக்கு ஏதோ சுதந்திர தினம் கொடியேத்துறாங்களா, என்ன விடுதலை பண்ணிட்டாங்க பாவிங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க மாப்பிள. நான் போயிட்டு சீக்கிரமா வர்றேன். என்னது? போயிட்டு வர்றேன்னு. போயிட்டு சீக்கிரமா வர்றேன். என்ன வர்றையா? போயிட்டு இங்க வாயா. சாப்பாடுனா அவன் உட்கார்ந்து சாப்பிடுவான். இங்க என்னடா ஒருத்தன் ஓடிட்டே சாப்பிடறான், ஒருத்தன் குச்சிக்கிட்டே சாப்பிடறான். என்னையா விஷயம்? அது ஏன் சார் கேக்குறீங்க? கறிக்கிழம்பு போடுற அன்னைக்கு அவங்க அட்டூழியம் தாங்க முடியல. ஜெயில நாம வச்சதா சார் சட்டம், எல்லாம் அவங்க வச்சதுதான் சட்டம். இதுல வேற புது கட்சி ஆரம்பிக்க போறாங்களாம். ஆமா சரி, நீ போ சார். ஏயா, ஜெயில எல்லாரும் சாப்பிட்டாங்களா? எல்லாரும் சாப்பிடுறாங்க சார். கோவிந்த மாத்திரம் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் சார். இன்னைக்கு கறி குழம்புன்னு சொன்னியா? 2 நல்லி எலும்பு எடுத்து போட வேண்டியது தானே? கேட்க மாட்டேங்கிறான் சார். பச்சை தண்ணி கூட சாப்பிடாம உண்ணாவிரதம் சாக போறேன்னு அடம் பிடிக்கிறான் சார். ஐயோ, ஜெயில எவனாவது செத்தான்னா என் பொழப்புக்கு ஆபத்தாயிடுமையா. அவனை தாஜா பண்ணி கொஞ்சம் சாப்பிட வையா. யாரு? நானா சார்? 14 வருஷம் ஜெயில் தண்டனை முடிஞ்சு 4 கழிச்சு எழுதி சாக போறேன். இன்னும் 2 வருஷம் வேணாலும் என்ன உள்ள வச்சிருங்க. தயவு செய்ய அந்த மசாலா கஞ்சி வைக்காங்க. எனக்கு பசிக்குதுதான். இருந்தாலும் மனுஷனா பிறந்தா ஒரு வைராக்கியம் வேணும்ல. ஒண்ணு நீ சாப்பிடணும், இல்ல எங்களை சாப்பிட விடணும். உண்ணாவிரங்கிற பேர்ல சோத்த முன்னால வச்சு எப்படி சும்மா இருக்கிறது? கை கட்டுது வாய் கட்டலையே. அப்படி கேளுங்க. இத பாருங்க, என்ன உணர்ச்சி வசப்படுத்தாதீங்க. என் மாப்பிள்ள சொல்லாம நான் சாப்பிட மாட்டேன். அப்போ உன் மாப்பிள்ள சொன்னாதான் சாப்பிடுவேன், இல்ல உயிரை விட்டுவியா? அப்பா,
இந்த காலத்துல ஜெயில சோறு போடுறதே பெரிய விஷயம். இந்த அழகுல உன் மாமங்கார உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்றான். உண்ணாவிரதம் இருந்தாலும் பரவாயில்ல, செத்துக்கித்து தொலைச்சான்னா என் வேலைக்கு ஆபத்தாயிடும். என் வேலை போனாலும் பரவாயில்லப்பா, உனக்குன்னு சொல்லிக்க ஒரே ஒரு சொந்தம் உன் மாமங்காரன் தான். அவனும் போயிட போறான்ப்பா. மாப்பிள்ளை கிட்ட ஜெயிலர் ஏதோ பேசுறாருன்னு நினைக்கிறேன். மாமா சாப்பிடுங்க. சாப்பிடுற மாப்பிள்ள, சந்தோஷமா சாப்பிடுற மாப்பிள்ள. என் மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு சாப்பிடுறேன். சாப்பிடு. மாப்பிள்ள இன்னைக்குதான் மாப்பிள்ள சந்தோஷமா சாப்பிடுறேன். உங்களை அடிச்சவன கெஞ்ச வச்சுட்ட மாப்பிள்ள, அதுவே எனக்கு போதும் மாப்பிள்ள. சாப்பிடுற மாப்பிள்ள, சந்தோஷமா சாப்பிடுற மாப்பிள்ள. ஏன் என்ன அடிக்கிற? சாப்பிட்ட உடனே தெம்பு வந்துருச்சு. சாப்பிட்டதுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? அதுக்காக என்ன அடிக்கணுமா? உன் பிரச்சனையே பெருசா போச்சே. அண்ணே மணி என்ன? வா, நீ செஞ்ச தப்புக்கு இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆக போற. இப்ப மணி கேட்டு என்ன பண்ண போற? தூங்க போறேண்ணே. அப்போ நீ டைம் பார்த்து தான் தூங்குறியா? ஒரு முயற்சி தானே. ஏற்கனவே முயற்சி பண்ணதா நீங்க 3 பேரும் உள்ள இருக்கிறீங்க. மறுபடியும் முயற்சி பண்ணி என்ன பண்ண போறீங்க? நோ கொஸ்டின். நான் ஒன்னும் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. நான் ஒன்னும் பேசலையே. இப்ப என்னமா பேசுற மாதிரி இருந்தது? அவர் ஒன்னும் பேசலீங்க. அவர் ஒன்னும் பேசலீங்க. நீயே பேசுற? அவன் ஒன்னும் பேசலீங்க. இப்ப நீங்க 2 பேரும் பேசவே இல்லையா? பேசலீங்க. இப்ப நான் இந்த இடத்த விட்டு போயிடணும். வேண்டுதலுக்காக விரதம் இருக்கலாம், அதுல நியாயம் இருக்கு. இப்படி வீம்புக்காக இருந்தா யார்தான் என்ன பண்ண முடியும்? கடைசியில எல்லாம் என்னாலதான் சொல்லிடுவீங்களே. அதான் சாப்பிடுற வரைக்கும் பொறுமையா இருந்தேன். அப்புறம் நீ என்ன பாம்பளா போட வச்ச? நீ இம்சப்படுத்திட்டீங்களே. மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு பிறந்த நாள். ஆமா, அவன் பெரிய ஜான்சி ராணி. என்னது சாம்பார்? சாம்பார். அவனே 2 இட்லி எடுத்துட்டு வா, மாப்பிள்ளை சாப்பிட்டு வராட்டு இருக்கு. இந்த ட்ரெஸ் போட்டாதான் அவ சாப்பிடுவோம் சொன்ன, அதனாலதான் போட்டேன். அதுக்காக நீங்க இவ்வளவு அதிகாரம் பண்ணக்கூடாது. அதிகாரமா? மாப்பிள்ள இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்களே. என்னப்பா இது என்ன தெரியுதா? என்ன அம்மி? இது எப்ப வாங்கினது தெரியுமா? எப்ப வாங்கினது? என் பொண்ணு பிறந்தப்போ. ஏன் வாங்குனீங்க? அப்போ என் பொண்ணு இந்த அம்மி முதிச்சு அருந்தது பார்க்க வேண்டாமா? ஏன் அது சும்மாதான் இருக்கு, அது மேல நின்னு பார்க்க வேண்டியதானே? கள்ளத்துக்கு அவன் மண்டல போட. இல்லீங்க மாமா, இந்த ட்ரெஸ்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க ஆசைப்பட்டுதான். போய் அப்படி. நான் என்ன பொருட்காட்சியா? ஊர்ல எல்லாரும் என்ன எக்ஸிபிஷன் வேடிக்கை பாக்குற மாதிரி பார்க்க வச்சிட்டீங்க. உங்க அப்பா என்னடா என்ன காட்டி உண்டியல் வசூல் பண்ணிட்டு இருக்காரு. அது பிறந்த நாள் நிதி மாப்பிள்ள. யோ கொன்னுடுவோம். என்னங்க மாமா, அப்பா அப்படிலாம் பேசாதீங்க மாமா. அவர் உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? அவர் பிரிய வைக்கிறதா முக்கியம். வேற யார் வைக்கணும்? வைக்க வேண்டியவே வைக்கணும். வைக்கணுமா? அம்மணி, மாப்பிள்ளை ஏதோ குறுக்கோள ஓட்டுறாரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது யாரு? யார் அவ? யார் அவ கேக்குறல? அவளுக்கே தெரியும். அதான் யாரு? நீதான். முதல்லயே ஏன் சொல்லல? சும்மா ஒரு கலாட்டா பண்ணவே. ஒண்ணும் கலாட்டா ஒண்ணும். நீ உன் பிறந்த நாள் தானே? இன்னைக்கு சினிமாவுக்கு போலாமா? டிக்கெட் வாங்கிட்டு வரட்டுமா மாப்பிள்ள? ஒரு இடம் பொருள் எவ்வளவு தெரியாத உனக்கு? போட போடாவா? சொல்லுவீங்கடா. சினிமா பாக்குறாங்களாட்டு இருக்குது. இந்த சினிமாக்கு இன்டர்வல் இருக்குதா இல்லையா? யாருங்க கதை வந்து திறக்க மாட்டீங்களா? இத்தனை பேர் வெளியே நிக்கிறாங்க. ஒரு நீங்களா வாங்கண்ணே? போலீஸ்ல இருக்கான என் தம்பி வரதராசன், அவன் கூட வந்திருக்கான். உங்க தோஸ்தாச்சே, உள்ளதான் இருக்கான். போங்க. வாங்க கோவிந்தன், வாங்க. என்ன விஷயம்? என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாளே. ஐயோ, எங்களால வர முடியாது. எங்க 2 பேத்துக்கு ரொம்ப என்கேஜ்மெண்ட் இருக்கு. நீங்க ஒண்ணும் வர வேண்டாம். என் பொண்ணு மாப்பிளையும் சினிமா பாக்கணும். நாங்க அதுக்காக டிக்கெட் வாங்க வந்தேன். அவங்க 2 பேரும் படம் பார்க்க இங்க வர்றாங்க. அதானே
என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னது அங்க சொன்னேன். முதல் வகுப்பு டிக்கெட் யாருக்கு கொடுத்துற வேண்டாம். மாப்பிளையும் பொண்ணு அங்கங்க உட்கார்ந்து படம் பாப்பாங்க. எவ்வளவு பணம் வேணும்? ஐயய்யா ஐயய்யா, என்ன ஐயா? இன்னைக்கு படம் இல்லைங்க. அது எப்படி படம் எல்லாம் போகும்? நான் சொன்னா உங்களுக்கு பொய் சொல்ற மாதிரியே இருக்கும். இல்ல வேற மாதிரி இருக்கும். நீ சொல்ல வேண்டியதை சொல்லு. படப்பட்டியே வரலங்க. படப்பெட்டி வரலன்னா அப்ப படம் இருக்காது. அதத்தானே நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம். அப்ப நான் வர்றேன். சரிங்க. மாப்பிள 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 மாப்பிள, என்ன நான் பார்க்கும்போது காணோம்? அது அப்படிதான். ஆமா, ஷோக்கு டிக்கெட் வாங்க சொன்ன வாங்கிட்டீங்களா? அது என்னமோ தெரியல மாப்பிள. தியேட்டருக்கு முன்னால பெரிய போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்காங்க. இந்த ஊர் ஜனங்கள் நிறைய பேர் படம் பார்க்கறது நிக்கிறாங்க. என் பொண்ணு மாப்பிளையும் நானும் படம் பார்க்கணும், ஒரு 3 டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டேன். உங்க பேரை சொன்ன சுத்தமா படம் இல்லைன்ட்டா. அவ்வளவு கூட்டம் நிக்கும் போது ஏன் ஷோ கேன்சல் பண்றான்? இதேதான் நானும் கேட்டேன். ரீல் வரலங்கிறான். ரீல் வரலையா இல்ல செலவாகுமே டிக்கெட் வாங்காம வந்து ரீல் பண்றீங்களா? சத்தியமே இல்ல மாப்பிள. அப்பா என்ன நீ இன்னைக்கு ஷோ இல்லன்னு போய் சொல்ற? நீயும் மாமனும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ வேலைத்தனம் பண்றீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது என்ன சினிமா கூட்டு போனோம்னு என்ன இருக்கா? சுத்தமா இல்ல. யோ சொல்லையா, எங்கயோ போற மாறாத்தா ஏன் மேல வந்து ஏறாத்த மாதிரி இல்ல. உன் பொண்ணு சத்தம் போடுறா, என்ன நடந்துச்சு சொல்லு. உனக்கு யாரு ஷோ இருக்குதுன்னு சொன்னா? அந்த கேண்டீன்காரன் பால் எடுத்துட்டு போகும்போது இப்பதான் சொன்னான். என்னன்னு? ஷோ இருக்குதாமா இன்னைக்கு. இப்ப டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்களாமா. அன்னைக்கு நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்டர்வலுக்கு மேல ஷோ இல்லன்னு என்ன அனுப்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஷோவை போட்டானுங்க. இந்த தியேட்டருக்குள்ள ஏதோ நடக்குது போல் இருக்கு. மாப்பிள, அன்னைக்கு நான் போகும்போது கூட ஷோ இல்லன்ட்டேன். அப்படியா? இன்னைக்கு விட்டுறாதீங்க. இங்க வா, நீங்க நம்ம 2 பேரும் ஷோக்கு போறோம். ஆனா இப்படி இல்ல மச்சான். ஓ, டிக்கெட் ரூம்ல லைட் எரியுது. ஆளை யாரையும் ஆள காணோம். இங்க இருக்கிறேன். உள்ள வாங்க. கடைசி நேரத்துல வந்து கழுத்து இருக்கிறீங்க. யார் அது? புதுசா இருக்கீங்க. வெளியூருங்க. கடைசி பஸ் விட்டோம். ஆ. இந்த கடைசி ஷோ பார்த்துட்டு காலையில பஸ் பிடிச்சிட்டு ஊருக்கு போலாம்தான். ஆஹா. ஆமா, டிக்கெட் கிடைக்குமா? ஆமா, முதல்ல படம் இல்லன்னு சொன்னீங்க. இப்ப படம் ஓடுற மாதிரி தெரியுது. சத்தம் மட்டும் பேசாத. இந்த ஊர்ல முத்துமாணிக்கன்னு ஒருத்தர் இருக்கான். பெரிய தர்மபுத்திர மாதிரி பேசுவான். அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, பிரச்சனை ஆயிடும். இப்ப உள்ள பிரச்சனை நடக்குதா இல்ல படம் நடக்குதா? அது வந்து பிரச்சனை கலந்த படம். ஐயோ, சீக்கிரம் டோக்கன் வாங்கிட்டு உள்ள போங்க. டோக்கனா? சும்மா சந்தேகம் கேட்டு இருந்தா இப்படி. ஆமா, நீ எப்ப பேசினாலும் ஏன் திரும்பி திரும்பி பார்த்து பேசுற? ஐயோ, அந்த முத்துமாணிக்கத்து விஷயம் தெரிஞ்சா கதை கந்தல் ஆயிடும். இந்த முத்துமாணிக்கங்கிறவன் யாரு? போலீஸ் வேலை சேரணும் நானே. அவனா? அவனேதான். அவரா? அவர் வந்தா கதை கந்தல் ஆயிடும். டிக்கெட் வாங்கிட்டு போறப்ப எவ்வளவு? 100 ரூபாய் கூட. 100 ரூபாவா? கடைசி டிக்கெட் அவ்வளவுதான் இருக்கு. இந்தா வச்சுக்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? 2 பேர்ல ஒருத்தன் கேட்ல நிக்கணும். முத்துமாணிக்கம் வந்தான்னா உடனே சிக்னல் கொடுக்கணும். நீ தான் வாட்ட சட்டமா இருக்க. நீங்க நில்லு. டேய் நீ வாடா. ஏன்? இவன் ரொம்ப விவரமானவன் என்ன விட. இவன் இங்க நிக்கட்டும், நான் உங்க கூட வரேன். எனக்கு விவரமான ஆள் தான் கேட்ல நிக்கணும். அவன் நிக்கட்டும், நீ வா. சரி. டேய் தம்பி, நீ இங்கே நில்றா. நானும் வருவேன். கொன்னுடுவேன். இங்கே நில்லு. டோக்கனை கொடுத்துட்டு சாராயத்தை வாங்கயா. கொண்டா கொண்டா டோக்கனை கொண்டா. டோக்கனை கொடுக்காம சாராயத்தை கேக்குறேன். டோக்கனை குடியா? இந்த குடி குடி அடி. சாராய பிளைட்டு. டோக்கனை கொடுத்து சாராயத்தை வாங்கிக்கங்க.